என் அன்புக்குரிய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் இசைராஜா தேவர் அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் வள்ளிக்கண்ணு தேவர் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பொன்ராஜ் தேவர் அவர்களே, துணைத் தலைவர் அண்ணன் மாடசாமி தேவரன் அவர்களே, மாநில இளைஞரணி தலைவர் அண்ணன் மணிப்பாண்டி அவர்களே, மாமா சேக் மாமா வர்த்தகணி தலைவர் அவர்களே மற்றும் மாநில மண்டல தென்மன் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வருக வருக என நாளைக்கும் தென்மண்டல சார்பாக வரவேற்கிறேன். இந்த விழாக்களை ஏற்பாடு செய்த கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம கன்னியாகுமரியில் கூட்டம் 2026 தேர்தலை பற்றியான விழிப்புணர்வு நிர்வாகிகள் கூட்டம். இந்த கூட்டம் நம்ம என்னென்ன முடிவு எடுக்க போறோம் 2026 சட்டமன்றத்துக்கு அண்ணனை அனுப்புறதுக்கான வழி என்ன, இதுவரை நம்ம அமைப்பு சார்பா என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கோம், எல்லாருமே நம்ம காட்டுற அண்ணன் காட்டுற ஆளுக்கு ஓட்டு போடணும் அண்ணன் சொன்னீங்க, எல்லாம் சந்தோஷம். ஆனா ஒரு சிலரோட விருப்பம், நானே சொல்லுதேன் அண்ணன்ட்ட, இது தனிப்பட்ட விருப்பம், அண்ணன் முடிவெடுக்காத நம்ம ஏத்துக்கிடுவோம். 24 தொகுதியில 24 மாவட்டத்தில் இருக்க தொகுதியிலையும் தனித்து நிற்போம், நம்மளோட பெரும்பான்மையை காட்டுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற இடத்துக்கு என்ன, அவங்க வந்து அண்ணனை நேர பார்க்கட்டும், நம்ம பிஎம்டியை நேர பார்க்கட்டும். நம்ம ஏன் யாருக்கோ போய் ஆதரவு கொடுக்கணும் ஏன் சொல்லணும்? நம்ம ஏன் தனியா ஓட்டு வங்கியை நிர்வகிக்கல முடியல இதுவரையில? இப்போ அண்ணன் வந்து தேவர் மாநாடு தென்காசியில் நடத்த போறாங்க. ஆனா தென்காசியில 5 தொகுதி இருக்கு, 10 யூனியன் இருக்கு. அதுக்கான களப்பணியை பார்க்கறதுக்கு நாங்க இறங்கிட்டோம். இரவு பகலா வந்து ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பொன்ராஜ் தேவர் பேசினாப்ல பல பிரச்சனைகளை அண்ணன் அங்க இருந்து இயக்க இங்க களத்துல வந்து இயங்கிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த களப்பணிகளை பார்க்கறதுக்கு இப்பவே வேலையை தொடங்கிட்டோம். தென்காசி மண்ணின் மைந்தனாக இருந்த ஐயா சமுயா பாண்டியனுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம KN இசைராஜா தேவரை தான் பார்க்கிறோம். தென்காசி மாவட்டம் முழுவதும் நீங்க எந்த கிராமம் வேணாலும் போய்க்கோங்க, அண்ணன் KN இசைராஜா தேவர்னா அப்படித்தான் ஒரு பார்வை இருக்கு. அப்ப இந்த பார்வையெல்லாம் நாம ஓட்டாக்கணும். சும்மா வந்தோம் போனோம், ஒரு நடிகர் வந்தான் போனா அந்த கூட்டம் மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா, நாம இப்ப அந்த லிஸ்ட் எல்லாமே அந்த 5 தொகுதிக்குமே எடுத்துட்டோம். ஒன்றிய வாரியா யூனியன் வாரியா எடுத்து அந்தந்த பொறுப்பாளர்கள் நியமிச்சு ஒரு மாவட்டத்தை முழுவதும் கண்ட்ரோல் வச்சு அண்ணன் தலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இது 2026 நமக்கு பெரிய பயனுள்ளதா தரும். அண்ணன் வந்து அந்த டயத்துல முடிவுகள் எடுக்க திணறும் பட்சத்துல 24 மாவட்டத்திலையுமே பிஎம்டி நிர்வாகி நிக்கிறதுக்கு இப்பவே தயாராகிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அண்ணன் அத்தான் வள்ளிக்கண்ணு தேவர்கிட்டையும் பேசினது, சங்கரங்கோயில் தொகுதியும் வாசகநல்லூர் தொகுதியும் தனி தொகுதியா இருக்கு, அதுக்கு கூட ஆள் ரெடி பண்ணியாச்சு மாப்பிள அப்படின்ட்டாரு. ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. அப்போ நாம என்ன செய்யணும், நம்மளோட ஓட்டு வங்கியை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு அவங்ககிட்ட போய் நிக்கணும் தேவையில்லை. இந்த வட்டம் அவங்க ஏத்துக்கிட்டாங்களோ ஏத்துக்கிட்டது இல்லையோ, ஆனா நம்ம தனிச்சு நின்று பெரும்பான்மையை நிரூபிக்கும். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அது காலம் கண்டிப்பா அது கணிஞ்சுக்கு வரும். மற்றும் நான் வைக்கும் பதிலான வர்த்தகத்துறையை அனைவருமே வந்து வியாபாரம் பண்ணுங்க. இந்த ஊர்ல வந்து இவ்வளவு தூரம் எடுத்து பண்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அண்ணன்மார்களுக்கு வந்து நிரந்தரமா இந்த ஊர்ல இருக்கிறது பகுதி பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. இந்த வர்த்தகம் தான் இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு துணையா இருக்கு. என்னைக்குமே வர்த்தகத்தை முன்னெடுக்கணும். ஒரு ஆளுக்கு ஒண்ணுமே வர்த்தகம் தெரியலன்னா ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து நல்ல ஒரு இடத்துல போய் ஒரு நல்ல ஓனர்கிட்ட சேர்ந்துருங்க வேலைக்கு. இப்ப சாதாரணமா ஒரு கூட இருக்கக்கூடிய ஆளுக்கு 40,000 50,000 சம்பளம் தராங்க நம்பிக்கையானவர்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. இல்லையா தொழில் பண்ணுங்க. இல்லையா நல்லா படிக்கிறவங்களா நீங்க கவர்மெண்ட் வேலை போயிருங்க. சும்மா போதை பொருளுக்கும் மத்த ஊர்ல இருந்துகிட்டே சும்மா வெட்டிய பேசுறதுக்கும் கதை பேசுறதுக்கும் பெண் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டோ வச்சுக்கிட்டோ இந்த மாதிரி இருக்காதீங்க. இன்னும் நிறைய வந்து தண்ணி அடிக்கிற இளைஞர்கள் இப்ப அண்ணன் பேச்ச கட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா இன்னும் சிலர் திருந்தல. அந்த தண்ணி அடிக்கிறது எப்படி நிறுத்தன்னு தெரியல. இவங்க தண்ணி அடிச்சிட்டு இவங்க உடம்ப கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாம இவங்க குடும்பம் நம்ம சமுதாயம் எல்லாத்தையுமே சீரழிக்கிறான். பாண்டியம்னு சொன்ன காலம் உண்டு. இந்த பாண்டியன் தண்ணி அடிச்சுட்டு போய் இன்னொருத்தன்ட்ட போய் எனக்கு 100 ரூபா கொடு 50 ரூபா கொடு கட்டிங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி பாண்டியன் ஆவான்? பாண்டியன் வந்து கொடுத்துதான் பரம்பரை, எடுத்து பரம்பரை இல்ல. நீ வா கொடுக்க, அப்படி வாழணும், கெத்தா வாழணும். இன்னும் போய் தண்ணி அடிச்சுட்டு அவன்கிட்ட போய் ஒரு கட்டியும் கிடைக்குமா, குவார்டர் கிடைக்குமா, 50 ரூபா கிடைக்கும், 100 கிடைக்கும்னா உன்னை எப்படி அவன் பாண்டியன் மதிப்பான்? இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அது அவங்களா தான் திருந்தணும். சரி, 2026 தேர்தல் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும்.
அது அண்ணனின் பாதையில் நம்ம பயணிப்போம் என்றதற்கு முடிவு பண்ணி மீண்டும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.